சாரி, ஆனா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி, ஆனா எனக்கு தமிழ்ல அந்த அளவுக்கு கவிதை ரகம்ல பேசுறதுல திறமை இல்ல. சாரிங்க. அடப்போங்கடா, ஆளுங்காரன் மேலே தண்ணி ஊத்துறானே, சும்மா இல்லைன்னு பாருங்க. அவமானம் தாங்க முடியாம அந்த தலைவன் எழுந்திருக்காரு. ஆனா அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. சாங் பாங்கோட ஆளு ஒருத்தன் டபுள் ஆக்ஷன்ல சுட்டு போட்டுட்டான். அடேங்கப்பா! சட்டசபை உறுப்பினர் கவர்னர் சோவான் கிட்ட சாங் பாங்கோட கேப்பை அவசரமா சொல்லி சம்மதிக்க வைக்க பார்க்கிறாரு. ஆனா சோவான் ஒரு நேர்மையான ஆளு, அதனால நல்லா பேசி மறுக்கிறாரு. இதை கேட்டா சாங் பாங் அலறிடுறான். உடனே ஆளுகளை அனுப்புறான். ஆனா சோவானும் வெறும் கையில இல்லைன்னு பாருங்க. கிட்டார் நைட்னு ஒரு சூப்பர் போராளி இருக்காரு. சாங் பாங்கோட ஆளுகளை ஒரே கையால தூக்கி போட்டு அடிச்சு தள்ளிடுறாரு. இப்போ சாங் பாங் கொஞ்சம் பயந்து போயிடுச்சு. ஜென்சியோன்னு ஒரு டாப் கிளாஸ் போராளி இருக்கானாம். அவனை அழைக்கிறான். ஜென்சியோ கிட்டார் நைட்டையும் சோவானோட போர் வீரர்களையும் ஒரே நொடியில அடிச்சு தள்ளிடுறான். அப்புறம் ஜெயம் ஜங் ஷியோ பனிக்கட்டி குளிர் நீரில் முகம் கழுவினார். அவரோட அமைதியான தோற்றம் சோவான் கூட்டத்தாரை பயமுறுத்திச்சு. அவங்க யாரும் எதிர்க்க துணியல. சோவான் தோல்வியிலும் சாங்பாங்கிடம் ஒத்துழைக்க மறுத்தார். வேற வழி இல்லாம சாங்பாங் சோவானை கொலை பண்ணிட்டார். அந்த மாவட்டத்தின் மீதான ஆதிக்கத்தை உறுதிப்படுத்த இறந்த ஆளுநரோட விரல் ரேகையை பயன்படுத்தி பிசினஸ் அனுமதி ஆவணங்கள்ல சைன் பண்ணிட்டார். கொஞ்ச நேரத்துல ஒரு அதிர்ச்சி ஒலி. சாங்பாங் ஜங்ஷியாவை விசாரிக்க அனுப்பினார். ஒரு தெருநாய் சாப்பாடு தேடி அலைஞ்சிச்சு. எல்லா தடைகளும் போச்சு. சாங்பாங் அந்த மாவட்டத்துல தன் பிசினஸ் ராஜ்யத்தை நிறுவிட்டார். 15 வருஷம் கழிச்சு ஒரு பலசாலி அருமையான போர் பயிற்சி உள்ள ஸ்வான்னு ஒரு இளைஞன். அவன் போர் திறமையை சன் ஷியாவ் பார்த்துட்டார். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம. சரிங்களா, பாருங்க, ஒருத்தர் அவருக்கு வலது கையாளா ஒருத்தரை சேர்த்துக்கிறாரு. அப்போ வேற இடத்துல சாங்பாங்னு ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த மனுஷன். அவருக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வர்றாரு. வெளிநாட்டுல இருந்து வந்த பார்ட்னர். சாங்பாங்க மாதிரியே இவனும் அராஜகக்காரன். சாங்பாங்கோட ஒரு பெண் வேலையாளை பார்த்து பிடிச்சிருக்கான். எந்த எதிர்ப்பும் இல்லாம அவளை கடத்திட்டு போயிட்டான். அவளால எதுவும் பண்ண முடியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜங்சியோவும் ஸ்வானும் ஒரு வேலையை பார்க்கறாங்க. சாங்பாங்கோட எதிரி ஒரு பிசினஸ்மேனை சந்திக்க போறாங்க, சூட்கேஸோட. ஆனா அந்த சூட்கேஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பிசினஸ்மேனோட கள்ளக்காதலி அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே. அப்புறம் உடனே சாங்பாங் வந்து அந்த இடத்தை கைப்பற்ற வருகிறான். அந்த பிசினஸ்மேன் சம்மதிக்கல. ஜங்சியோ முன்னாடி வந்து மிரட்டினான். ஆனா அந்த பிசினஸ்மேன் ஓட்டி போயிட்டான். ஜங்சியோவை சுத்தி வளைச்சிட்டாங்க. சாரி, பிசினஸ்மேன் டீம் அவங்கள நகரத்துல விரட்டி அடிச்சாங்க. கொள்ளையர்கிட்ட இருந்து காப்பாத்த ஸ்வான் ரொம்ப சரியா வந்தாரு. அதுக்கப்புறம் தான் முதல் முறையா அவங்க ஒரு டீமா வேலை பண்ணினாங்க. ஆனா ஸ்வானுக்கு அந்த பிசினஸ்மேன் மேல ரொம்ப வெறுப்பு. அவனை கொல்லணும்னு டெர்மினேட் பண்ணணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஜெங்சியாவுக்கு அது புரிஞ்சிச்சு. அவன் ஸ்வானை தடுக்க முயற்சி பண்ணான். ஆனா ஸ்வான் கேட்கல. இறுதியா இருவரும் காவல்துறையில கிடந்தாங்க. ஆனா சாங்பங் ரொம்ப பணக்காரன். அவன் பாதிப்புல ஜெங்சியாவும் ஸ்வானும் அன்னிக்கு சிறையில இருந்து விடுதலையானாங்க. அப்புறம்தான் ஜெங்சியாவுக்கு ஸ்வான் என்னையோ மறைக்கிறான்னு புரிஞ்சிச்சு. சண்டையில அவனுக்கு காயமாகிருச்சு. உடனே ஜெங்சியா அவனை பனான் கிட்ட கொண்டு போனான். அவங்க வீட்ல உள்ள டாக்டர் சர்ப்ரைஸ். ஸ்வான் பெயின் கில்லர் சாப்பிட மாட்டேன்னு கெஞ்சினான். அவன் பெயினை தாங்கிக் கொள்ளணும்னு சொன்னான், எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்திவிட்டு. அடுத்த நாள் ஜங்சியாவோ ஸ்வான் தன் புது வலது கை மனிதனா சாங்பாங்கிட்ட அறிமுகம் பண்றான். ஆனா பாருங்க, ஸ்வான் கண்ணுல ஒரு பயங்கரமான புரியாத ஒரு கோபம். சாங்பாங்க பாக்குறப்போ அவன் மனசுல என்ன இருந்தாலும் ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறதுல அவன் கில்லாடி. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு லக்ஷரி யாட்டில சாங்பாங் அவன் சட்டவிரோத வேலையிலிருந்து கிடைச்ச லாபத்தை பிரிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் சொல்றான், பாதி பணத்தை ஒரு ஸ்பெஷல் வேலையை பண்ணி முடிச்சாதான் கிடைக்கும்னு. சாங்பாங்கோட அடியால்ல பெரும்பாலானவங்க ஒரு மாதிரியா நின்னுட்டாங்க. அப்போ ஸ்வான் தைரியமா முன்னாடி போய் வேலையை பண்ண ரெடின்னு சொல்றான். ஸ்வான் அந்த ஒருதலைப்பட்ச முடிவு ஜங் சியாவோவை கடுப்பா பண்றது. அவனுக்கு அது அபாயகரமான, அனுமதி இல்லாம பண்ணுற வேலைன்னு தோணுது. அதுல அவங்க 2 பேருக்கும் ஒரு கடுமையான சண்டை வருது. ஆனா அது நீண்ட நேரம் இல்ல. கொஞ்ச நேரத்துல ஒரு விமானத்துக்குள்ள உள்ள நைட் கிளப்புக்கு காட்சி மாறுது, ரொம்ப காவலோட. கொஞ்ச நேரத்துல சாங்பாங் மிஷனை முடிக்க ஸ்வான் ஜங் சியாவோ வந்து சேர்றாங்க. கள்ளச்சரக்கு அனுப்பி வைக்கிறதுல உள்ளூர் கும்பல் ஒன்று ஈடுபட்டது. அதுக்கு முன்னாடி வேலையை பிரிச்சு போட்டாங்க. சூன் கிளப்புக்குள்ள போய் குழப்பத்தை உண்டாக்கணும். ஜங் சியாவோ கள்ளச்சரக்கு லாரியை கைப்பற்றணும்.
கொஞ்ச நேரத்திலேயே கிளப்புக்குள்ள பயங்கர சண்டை. சூன் தனியா கும்பலை எதிர்த்து போராடினான். அந்த நேரத்துல ஜங் சியாவ் லாரியை கைப்பற்றிட்டான். ஆனா சூனுக்கு கடுமையான காயம். அவனை அழிக்க போற நேரத்துல ஜங் சியாவ் வந்து காப்பாத்தினான். இருவரும் சேர்ந்து கும்பலையும் வீழ்த்திட்டாங்க. சூப்பர் வெற்றி. சாங் பாங் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஜங் சியாவுக்கு தன்னோட பிசினஸோட ஒரு பகுதியை ஒப்படைக்க முடிவு பண்ணினான். ஜங் சியாவுக்கு அதுல அதிக ஆர்வம் இல்லைன்னாலும் மறுக்க முடியாது. எஜமானரோட சொல்லை ஏத்துக்கிட்டான். வீட்டுக்கு போனதும் அருமையான செய்தி. அன்பு மனைவி பனான் கர்ப்பமா இருக்காங்க. குடும்பத்துல விருந்து. சூனையும் கூப்பிட்டாங்க. சூன் ஜங் சியாவுக்கு அருமையான நகையை பரிசா கொடுத்தான். அவரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச சின்னம். இனி ஜங் சியாவே எனக்கு சகோதரன். அந்த இரவு அமைதியா சூன் ஒரு சிலையை வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அவரோட பழைய பொழுதுபோக்கு. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல ரான் யுவான்னு ஒரு கமாண்டர் கள்ளக்காரங்க மேல ரெய்டு போட திட்டம் போட்டாரு. சாங் பாங் மெக்சிகன் மாஃபியா மைனஸ் இவங்க ஒரு பெரிய டீல் பண்றாங்க. டீல் முடியறதுக்குள்ள ரான் யுவான் கூட்டம் புகுந்துச்சு. கொள்ளை வெடி. போலீஸ் மெக்சிகன் மாஃபியாவை அடக்கிச்சு. ஆனா சாங் பாங் பின்பக்க தெருவழியா ஓடிட்டாரு. ஓட போற நேரத்துல ஜங் சியா திடீர்னு வந்து துப்பாக்கியால நோக்கினாரு. சீக்ரெட் போலீஸ்னு தெரிய வந்தது. ஆனா அதிர்ச்சி. சூன் திடீர்னு வந்து ஜங் சியா மேல துப்பாக்கி நோக்கி சுட்டுப்புட்டாரு. ஆறுல விழுந்துட்டாரு. ஜங் சியா இறந்துட்டாருன்னு நினைச்சு சூவான் அவன் இடத்துக்கு பதிலா வரப்போற முக்கியமான ஆள் ஆயிட்டாரு. ஓடுற படகுல சாங்பாங் சூவானோட உண்மையான பின்னணி என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினாரு. மறுபடியும் புறமுதுகு காட்டாத இருக்கணும்னு. ஆனா சூவான் படகு ஓட்டுநரை பின்னால நெறிஞ்சு கொன்னுட்டாரு. இருவரும் ஆற்றங்கரையில தூக்கி வீசப்பட்டாங்க. அதிசயம் இன்னும் முடியல. ஜங் சியாவோ உயிரோட இருக்காரு. ஒரு காயமும் இல்லாம. உண்மையிலேயே அந்த சம்பவத்துல சூவான் அவருடைய அப்பா கொடுத்த உலோக மாலை மேல நோக்கி நடந்து அடிச்சிருக்காரு. ஜங் சியாவோக்கு எந்த கேடும் வராதுன்னு தெரிஞ்சே சூவான் அவனை கொல்ல நினைக்கலன்னு இது நிரூபிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல ஜங் சியாவோக்கு சூவான் கிட்ட ஒரு சந்திப்பு வந்துருச்சு. சாங்பாங்கோட கதியை பார்க்க வருமாறு. ஒரு கப்பல்ல சாங்பாங் சாவோட கரையில நின்னுட்டாரு. சூவான் அவருக்கு கொடுக்க எத்தனை காலமா காத்திருந்த பழிவாங்கலை செய்ய துவங்கிட்டாரு. சாங்பாங் சூவானோட உண்மையான அடையாளம் என்னன்னு கேட்டப்போ சூவான் அவர் சோவான்னு சொன்னாரு. சாங்பாங் 15 வருஷத்துக்கு முன்னாடி கொன்ன அந்த பிராந்திய தலைவன். இப்போ சூவான் அவரு அப்பாவுக்கு பழிவாங்க தீர்மானிச்சிட்டாரு. எதிர்பாராத விதமா. அந்த மர்மமான பூனை சத்தம். அது சோம்பாங்கை அச்சுறுத்திய அந்த இரவில் கேட்டது. சின்ன ஸ்வானுடைய குரல். கிட்டத்தட்ட பிடிபட்டு போனான். ஆனா ஜங்ஜியாவுக்கு சின்ன மனசாட்சி இருந்தது. அதனாலதான் ஸ்வான் தப்பிச்சான். இப்படி ஒரு வலிமையான இளைஞனா வளர்ந்தான். ஸ்வான் சோம்பாங்கோட உயிரை விரைவா முடிச்சிட மாட்டேன்னு சொன்னான். அது ரொம்ப இரக்கமாக இருக்குமாம். அதற்கு பதிலா சோம்பாங்கோட கால்களை துண்டிச்சிட்டான். சகிக்க முடியாத வலி. நீதிமான ஸ்வான் தண்டனையை தொடரப் போறான். அப்போ ஜங்ஜியா வந்து தடுத்து நிறுத்தினான். சட்டத்தையே அவன் கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கெஞ்சினான். ஒரு பயங்கர மோதலுக்கு பிறகு பழிவாங்கிறது ஸ்வானை இருளுக்குள்ள இழுத்துட்டு போகும்னு ஜங்ஜியா சொல்லி புரிய வச்சான். அவன் சொன்னபடி கமாண்டர் ரான் யுவானை தொடர்பு கொள்ளலாம்னு முடிவு பண்ணினாங்க. ஆனா ரான் யுவான் வந்த உடனே ஜங்ஜியாவை அடிச்சு மயக்கிட்டான். அதிர்ச்சி. ரான் யுவான் எல்லா நேரமும் ஒரு துரோகி. சோம்பாங்குக்கு பின்னாடி மறைஞ்சு உதவி பண்ணிட்டு இருந்தான். அதையும் மெக்சிகன் கார்டல் மீதான திடீர் தாக்குதல். அதுவும் அவங்க திட்டத்துல ஒரு பகுதி. கள்ளச்சாமான் இலவசமா வாங்குறதுக்குன்னு. ஆமா, அதிலும் மோசமா ஜங்கா 15 வருஷமா அண்டர் கவர் ஏஜெண்டா இருந்ததெல்லாம் ரான் யுவான் சூழ்ச்சி. சாம்பாங் குற்றங்களை மறைக்கிறதுக்கு கடைசில திருப்பம். ஜங்சியாவும் ஸ்வானும் கப்பல்ல கட்டிக்கிட்டு உயிருடன் எரிக்கப்பட 2 மணி நேரத்துல ஒருத்தர் 2 மயக்கத்துல இருக்கிற ஆம்பளைங்களை பாக்குறாரு. மைனஸ் ஜங்சியாவும் ஸ்வானும். அதிசயம். நெருப்புல இருந்து உயிர் தப்பிச்சாங்க. ஆனா கடுமையான நிலை. உடனே ஆஸ்பத்திரி. சிகிச்சை சோகம். ஜங்சியா இறந்துட்டாரு. ஸ்வான் உயிர் பிழைச்சிட்டாரு. முகம் சிதஞ்சு. டாக்டர் ஒரு முடிவு. முகம் மாற்று அறுவை சிகிச்சை. ஜங்சியா முகம் ஸ்வானுக்கு. அப்புறம் உலகம் ஜங்சியான்னு நம்பின ஆளு உண்மையில ஸ்வான். புது அடையாளம். 1 மாசம் கழிச்சு ஸ்வான் ஜங்சியா முகத்துல இப்போ கோமாவில இருந்து எழுந்தான். அந்த சமயம்ல சாங்பாங் புது லீடரா ஆபீஸுக்கு ஓடிட்டு இருந்தான். அவன் செல்வாக்கு அதிகாரம் எல்லாம் பெருசாக்கணும்னு ஆசைப்பட்டான். துக்கத்துல மூழ்கிடாம ஸ்வான் உடனே பயிற்சி எடுத்தான். அவன் பவர் லெவலை அதிகப்படுத்த. அதே சமயம் ஜங்ஜாவோ மனைவி பானான் கமாண்டர் ரான் யுவானால கஷ்டப்பட்டுட்டா.
அவன் கெட்ட நோக்கத்தோட. ஆனா ஸ்வான் சரியான நேரத்துல வந்து ரான் யுவானோட கால்ல சுட்டுட்டான். முதல்ல ரான் யுவான் அவனை ஜங்சியோன்னு நினைச்சான், தன்னால கட்டுப்படுத்த முடியும்னு நினைச்சான். ஆனா அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். அது ஸ்வான். தயங்காம ரான் யுவானை அங்கேயே கொன்னுட்டான் ஸ்வான். ரான் யுவானை கிளியர் பண்ணிட்டு ஸ்வான் பாண்டானை ஆற்றுக்கரைக்கு கூட்டிட்டு போய் பேசினான். நேர்மையா சொன்னான், நான் ஜங்சியோ இல்ல ஸ்வான்னு. ஜங்சியோ எப்படி தீயில சாகணும்னு சொன்னான்னு சொல்லிட்டான். அவன் பேர்ல வெஞ்சன்ஸ் எடுக்க அனுமதி கேட்டான். சாங் பாங் லீடர் பதவிக்கு நாமினேஷன் நாள் வந்தப்போ அவன் அதிர்ச்சி அடைந்தான். சட்டென்று ஜங்சியாவோ தோன்றிட்டாரு. நெருப்புல எரிஞ்சு சாஞ்சிட்டாருன்னு நினைச்ச ஆள் இப்படி தோன்றிட்டாரு. ஆனா அது ஸ்வான் தானே அவருக்கு தெரியல. சாங்பாங் பயந்து போய் அவருடைய ஆடம்பரமான வீட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. சண்டைக்கு ரெடியாகிட்டாரு. ஸ்வான் வந்ததும் பயந்த சாங்பாங் மேலே ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. அவருடைய ஆட்களை சமாளிக்க சொல்லிவிட்டுட்டு. அந்த நேரத்துல சாங்பாங்கோட ஆளுங்க எண்ணிக்கையாலையும் ஆயுதத்தாலையும் ஸ்வாங்க பயமுறுத்துவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஸ்வான் பயங்கர வேகமா எதிரிகளை ஒவ்வொருத்தரா வெட்டி போட்டுட்டாரு. நொடி பொழுதில் சாம்பாங்கோட ஆளுகளை அழிச்சிட்டு ஸ்வான் மேலே போனாரு. அங்க சாம்பாங்கோட முக்கிய ஆள் ஒருத்தர் கத்தி வீச்சுல கில்லாடி அவருக்கு எதிரா நிக்கிறாரு. ஆனா ஸ்வான் தன்னம்பிக்கையோட அந்த கில்லாடிக்கு சமமா போராடிட்டாரு. ஒரு பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் ஸ்வான் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச சந்தோஷத்துல இருக்கிறதுக்கு முன்னாடி சாங்பாங் பின்னால இருந்து வந்து சுட்டுட்டாரு. 2 காலும் நொறுங்கி போச்சு. சாய்ந்து விழுந்தான் அவன். பார்த்தா கண்களை மூடிக்கிட்டான். சாங்பாங் வந்தான். ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சு. ஆனா ஸ்வான் கடைசி வலிமையை கொண்டு வயித்துல குத்திட்டான். ஆனா அந்த காயம் மரணமில்லை. ஸ்வான் எழுந்து முடிச்சு போட பார்த்தான். அப்போ சாங்பாங் மறுபடியும் சுட்டுட்டான். ஸ்வானோட உயிர் போச்சு. அதே நேரம் பவுண்டான் அவளோட கணவன் ஜங்சியாவோ இல்லாம குழந்தை பெத்தா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தையோட வெளியே வர போறப்போ லிஃப்ட்ல சாங்பாங்கையும் அவன் கூட்டத்தையும் பார்க்கிறா. ஸ்வான் குத்தின காயத்துக்கு சிகிச்சை எடுத்துட்டு வந்தாங்க. அவன் ஜங்சியாவோட விதவைன்னு தெரியாம சாங்பாங் அவன் கூட்டாளிகள் ஸ்வானை நொறுக்கிட்டோம்னு பெருமையா பேசிக்கிட்டாங்க. ஸ்வான் பழிவாங்க முடியலன்னு கேட்ட பவுண்டான் சும்மா இருக்கல. திடீர்னு தாக்கி அவங்க எல்லாரையும் கொன்னுட்டா கடைசியில சாங்பாங் ஜங்சியாவோ அல்லது ஸ்வான் மாதிரி வீரர்களால சாகல. புதுசா குழந்தை பெத்த அம்மாவால தான் அவன் சாகுறான். டவிஸ்ட்.